வணக்கம் டாக்டர் தாசையா. வணக்கம் வணக்கம். உங்களை வாழ்த்தி இந்த இடத்துல மீண்டுமாக வரவேற்கிறேன். இன்றைய வேதாம செமினரிக்காக உங்களை அல்பர்டா தேசத்திலிருந்து கனடிய டொரண்டோவில் உங்களை வாழ்த்தி இந்த கலையத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். கடந்த வாரம் ஆசீர்வாதமாக இருந்த மாதிரி இந்த வாரமும் நாங்கள் 7வது எபிசோட்ல நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையான காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தருவார் என்று விசுவாசத்தில் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஜெபத்தோடு எங்களோடு இணைந்து இந்த பாடத்தை கற்றுத்தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மகா இரக்கமும் வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் படிக்கும் பொழுது பல கருத்துக்களை அலசி ஆமென் அது நம்முடைய உள்ளத்திலே பதிக்குவோம் வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வைராக்கியத்தோடு நான் கண்ட இதுதான் என்னுடைய அபிப்பிராயம், மற்றவர்களெல்லாம் தவறு என்று கூறாதபடி எல்லாரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார் என்பதை எங்களுக்கு உணர்த்தும். ஆமென். ஆண்டவரே, இதோ வேதாமம் ஒன்றே என்ற அடிப்படையில எங்களை நீர் வழி நடத்தியார். ஆமாண்டவரே, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகின்ற 9, 10, 11 அதிகாரங்களிலே பலவிதமான விளக்கங்களும் கோணப்படிவும் மக்கள் செய்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இதோ நாங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கும் பொழுது இவைகளை அறிந்து எது உண்மை என்பதை நீர் எங்களுக்கு வழிகாட்டியவர்கள். ஆமாண்டவரே, பிதாவே, இதோ நாங்கள் மனிதர்கள், எங்களுடைய ஞானம் குறுகியது, இருந்தாலும் நீர் கூறியிருக்கின்ற எவனொருவன் ஞானத்திலே குறைவுபட்டிருந்தால் என்னிடத்தில் கேட்கட்டும், நான் தாராளமாக தருகின்றேன் என்று சொன்ன பிதாவே, உம்முடைய அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு உம்மிடத்திலே அணுகுகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், கேட்பார்கள். ஆண்டவரே, அவர்கள் எங்களுடைய சத்தத்தை கேட்காதபடி உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியும் அறியும்படியும் நீர் தௌத்தருங்கள். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்களை நீர் வழி நடத்தியறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். 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 நன்றி ஐயா. ஐயா, இன்றைக்கு நாம படிக்க போகின்ற பாடம் இருக்கின்றது. இது சீர்திருத்த வரலாற்றிலேயே ஒரு பெரிய வேறுபாடு. அதாவது இரண்டு குரூப்ஸ் இருந்தார்கள். அவர்களை குறித்து நாம பேச வேண்டியது இருக்கின்றது. சாதாரணமாக இதை வைத்து நான் ஒரு மேடையில இருந்து பேச மாட்டேன். இது ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கின்றதுனால நாம் எல்லாருடைய அபிப்பிராயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். ஆமா ஆமா. ஏன்னா, நான் கண்ட முயலுக்கு 3 கால் என்று நாம குதிக்க கூடாது. இதை நாம இன்றைக்கு நான் சொல்ல போகின்றேன். ஏன்னா, நான் யாரையும் குழப்படி செய்யறதுக்கு விருப்பமில்லை. ஆனால் வரலாற்றிலே ஜான் கால்வின் என்பவரை நாம பற்றி ஒரு தடவை படித்தோம். அதே நேரத்துல ஜேக்கப் ஆர்மீனியன், அவரையும் நாம படிக்கவில்லை. அவரையும் பற்றி இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த 2 பேரும் 2 விதமான கருத்துக்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுல நீங்க பார்க்கலாம், எந்த நீங்க கால்வினா அல்லது ஆர்மீனியனா என்று நீங்க பார்க்கலாம். முதலாவது இந்த இத நாம பார்க்க போகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற பாடம் கொஞ்சம் ஹெவி தான். இது ஒரு
சாதாரண இது கிடையாது. ஆகையினால நான் அதிகமாக இன்றைக்கு பேசுவேனே ஒழிய படங்கள் அதிகமாக கிடையாது. ஒரு 3 படங்களை நான் காட்ட விருப்பப்படுகின்றேன். அதாவது அந்த முதல் படத்தை நீங்க பார்க்க போகின்றீர்கள். இவர் பேர் ஜான் கால்வின். ஜான் கால்வின் இவர்தான் பிரெஞ்சு, அதாவது பிரான்ஸ்லயே ஒரு பெரிய தியோலாஜியன், அதாவது சமயவாதி என்று நீங்கள் கூறலாம். ரொம்ப பிரில்லியன்ட் மேன். 12 வயசுலயே இதானவர். இவருடைய தகப்பனாருக்கு 3 பிள்ளைகள், 3 பையன்கள். 3 பையன்களையும் பிரீஸ்டாக அனுப்பணும் பார்த்தாரு. பிறகு அப்பா மனம் மாறி இல்ல, அதுல பணம் கிடையாது. ஆகையினால இவரை என்ன செய்தார் என்றால் ஒரு லாயராக படிக்க வைத்தார். ஆமா, பிரான்ஸ்ல, பாரிஸ்ல. இவர் லா, ஆமா, ஆர்லியன்ஸ் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்லியன்ஸ்ல அதுல படிச்ச உடனே ஒரு 24 வயசுல இவருக்கு கன்வர்ஷன், மறுபிறப்பு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது. அதுல ஏற்பட்டதுனால பலவிதமான அந்த காலத்திலே இந்த கல்லூரியிலே இவரெல்லாம் கொஞ்சம் புரட்சிகரமான ஆள். ஏன்னா இவர் லத்தீன நல்லா படித்திருந்தார். பிறகு கிரேக்க மொழியும் படித்து இவர் ஒரு புரோட்டஸ்டண்டாக மாறிவிட்டார். இவர் இருந்த காலம் ஏறக்குறைய மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில இருந்த காலம். இவருக்கு 8 வருஷம் இவர் ஒரு ஜெனீவான்னு ஒரு ஊர் இருக்கு சுவிட்சர்லாந்துல. ஆமா, அந்த இடத்துலதான் இவருடைய ஹெட் குவார்டர்ஸ். அங்கே அவருடைய சர்ச் இன்றைக்கும் பார்க்கலாம். ஜெனீவா சர்ச்ல ஒரு 8 வருஷமா இருந்து அவருக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. அங்க இருக்கிற சிட்டி கவுன்சில்ல கிடைச்சது. அதுல அவரு நிறைய எழுத ஆரம்பிச்சார். ஐயா எழுதினாரு. அவரு ஒரு பெரிய எழுத்தாளை. இங்க ஒண்ணு நீங்க பார்க்கலாம், சீர்திருத்தவாதிகள் சொத்தைகள் கிடையாது, எல்லாம் படிச்ச பெரிய படித்தவர்கள். சும்மா வெறும் கல்லூரிக்கு மாத்திரம் போகவில்லை, தங்களுக்கு கிடைச்ச நேரத்தில எல்லாம் படித்து ஆராய்ந்து வேதாமத்தின் புத்தகங்களுக்கு விளக்கங்கள் எழுதினவர்கள். ஆகையினால அவர்களை குறித்து நாம அவங்க ஏதோ அறிவில்லாத ஆட்கள் நினைக்கக்கூடாது. இவர் இவருக்கு எவ்வளவோ சப்போர்ட் கிடைச்சது. இவருடைய பண்ணார் என்றால் ஒரு 3வது 4வது நூற்றாண்டிலே ஏத்து தேசத்திலே வாழ்ந்திருந்த ஒரு ஏர்லி ஃபாதர், அதாவது சர்ச் ஃபாதர். அவர் பேர் அகஸ்டின். அவரை செயின்ட் அகஸ்டின் என்று கூறுவார்கள். அந்த அகஸ்டின் இதெல்லாம் வச்சு இவர் என்ன பண்ணாரு, புராட்டஸ்டன்ட் இதுதான் இவர் செய்தாரு. ஆனா இவர் தான் இது ஒரு 5 பாயிண்ட் அவர் கொண்டு வந்தாரு. அதை குறித்து நான் இன்றைக்கு பேச போகின்றேன். அதுக்கு அடிப்படை எங்கே என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10, 11. அதனால இன்றைக்கு நாம போறது இந்த 9ஆம் அதிகாரம் 10, 11 இருக்கின்றத அதன் எங்கேயும் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. 9வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல ஆரம்பித்தால் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துலதான் நிக்கணும்.
இது எப்படி என்றால், நீங்க அந்த கார் ஓட்டிட்டு போகும்போது சில நேரத்துல இந்த ஸ்னோ நிறைய விழுந்திருக்கும். அது இந்த கொஞ்சம் மேலைக்கு அதாவது உங்க வீட்டுக்கு இதுக்கு வரும் பொழுது நீங்க எங்கேயும் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டா வண்டி பின்னால போயிடும். ஒரே மூச்சுல வண்டியை கொண்டு போகணும். இத நாம அறிய வேண்டும். இதுல கால்வின் ஒரு 5 பாயிண்ட் இவர் கொண்டு வந்தார். இத குறித்து நாம பேச போகின்றோம். இவர் மரித்த பிறகு இவருடைய மருமகன் கீழே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டச்சுல இருந்து, ஹாலண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் படிச்சார். அவருடைய பேர் ஜேக்கப் ஆர்மேனியன். அதாவது இந்த 2 பேருடைய பேரும் கேட்டிருக்காவிட்டால் அவன் செமினரிக்கு போயிருக்க மாட்டான். அப்படியா? நல்ல ஒரு புதிர் கேள்வி ஒன்றே அதாவது சொல்லியிருக்கிறீர்கள். இந்த 2 பேர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய சரித்திரமும் தெரியாதிருந்தால் நிச்சயமாக அவர்கள் செமினரி பைபிள் கலாசாலைக்கு உட்புகுந்திருக்க மாட்டார்கள். முடியாது. ஏனென்றால் இவர்கள் தான் ஆர்கிடெக்ட், அதாவது கிறிஸ்தவ சபையினுடைய கொள்கையை இவங்க பகுத்து எழுதி வைத்தவர்கள். இல்லைன்னா சும்மா நீங்க போய் பிரீச்சிங் அங்க படிச்சுட்டு வந்திருக்கலாமா ஒழிய, ஆனா இந்த 2 பேர் ஒரு சாலிட் இவங்க ஆட்கள். அது இவர் ஜேக்கப் ஆர்மேனியன், அவரும் ஒரு பிரில்லியன்ட் மேன் தான். இவர் அவருடைய படிச்சாரு எங்க, ஜெனீவால போய். ஆமா, இந்த கால்வின் ஒரு பெரிய ஸ்கூல் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அவருக்கு சில நேரத்துல சப்போர்ட்டே கிடையாது கால்வினுக்கு. அவர் ஒரு 100 மினிஸ்டர்ஸ் அனுப்பி வச்சிருக்கிறார், அங்கதான் ட்ரெயின் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறார். அதே இடத்துல இந்த மனிதரும் போய் படிச்சாரு. ஆனா அவர் மரித்த பிறகு அவருடைய மருமகன் கீழே படிச்சாரு. படிச்சவங்க அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் கால்வினிஸ்ட். ஆனால் அவரு என்ன பண்ணாருன்னா, இதே ரோமர் புத்தகத்தை வாசிச்சு 9, 10, 11 மனம் மாறிட்டாரு. ஐயா, இதுல ஒரு சிறு திருத்தம், கொஞ்சம் விளக்கத்தை தாருங்கள். அதாவது இந்த கால்வின் அவர்களுடைய மருமகனான ஜேக்கப் ஆர்மேனியன் இல்ல, அவருடைய மருமகன் கீழே படித்தவர் தான் ஜேக்கப் ஆர்மேனியன். ஓகே. அவர் இறந்த பின்பதாக அவர் டச்சு தியோலஜியன், கால்வின் பிரெஞ்சு தியோலஜியன். ஓகே ஓகே, இந்த 2 பேரையும். சரி, இப்ப நீங்க தொடருங்கள் ஐயா. ஆர்மேனியன் என்ன பண்ணார் என்றால், கொஞ்சம் அவர் இந்த ரோமர் புத்தகத்தை வாசிக்க இல்ல கால்வின் தப்பு அப்படின்னு அவர் கலாட்டா பண்ணிவிட்டாரு. இது இன்றைக்கும் குழப்படி ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், எந்தெந்த சபைகள் கால்வின் ஃபாலோ பண்ணது? அதான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, பிரெஸ்பிட்டீரியன் சர்ச்னு ஒன்று இருக்கு. ஆமா, பிரெஸ்பிட்டீரியன் சர்ச் அவர்கள் என்ன கால்வின் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அதுல ஓரளவுக்கு ஃபாலோ பண்றாங்க. ஆர்மேனியன் இதுலதான் கேத்தலிக் சர்ச், பென்டிகாஸ்டல் சர்ச், இவங்க எல்லாம் ஆர்மேனியன் சைடு. ஜான் வெஸ்லி அவர்தான் ஆர்மேனியன் ரொம்ப இது பண்ணது, ரொம்ப விளக்கம் கொடுத்தது. ஆகையினால இல்ல 2 முகாம்கள் உண்டு, கால்வினிஸ்ட், ஆர்மேனியன். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இவர் தான் ஆர்மேனியன். இவர் கொஞ்சம் இவருடைய படமும் மொட்டத்தலையா இருக்கும்.
டச்சுக்காரரு. இது இப்பொழுது என்னுடையா கால்வின் சொன்னாரு, அதுக்கு மாறுபாடாக ஆர்மீனியன் என்ன சொன்னாரு. இதுக்கு எல்லா வசனங்கள் எங்க இருக்கின்றது என்றால் வேதாமத்துலதான் இருக்கு, ரெண்டு பேரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது அப்ப அதாவது ரெண்டு பேரும் பைபிளை வச்சுதான் பேசுறாங்க, ரெண்டு பேருக்கும் பைபிள் தரோவா தெரியும். இது நான் ரெண்டு பக்கத்திலையும் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க ஆர்மேனியன் சைடாக கேட்டீங்கன்னா உண்மைதாயா உண்மைங்க, அதே நேரத்துல கால்வின் சைட்லயும் கேட்டீங்கன்னா அதையும் உண்மைங்க. இத நாம அறிய வேண்டும். இப்ப நான் இத 5 பாயிண்ட்ல உங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் இருக்குது. அத நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விருப்பப்படுகின்றேன். கால்வின் முதல் பாயிண்ட் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய சுய இயல்பினாலே இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் கம்ப்ளீட்டா டோட்டல், இது டோட்டல் டெப்ரவிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல கூறுவார்கள். அவன் முழுக்க முழுக்க படும் மோசம், அவன்கிட்ட ஒரு இதுவும் கிடையாது. இதுக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 7-8 சும்மா ஒரு சில வசனங்கள் மாத்திரம் தருகின்றேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பிறகு இது எல்லாம் அங்க இருக்கின்றது, அதை நீங்க வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள் சென்ற வாரத்துல வாசித்தோம், ஆனால் அது டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்துல வாசித்தோம். அதை நீங்க இப்ப வாசியுங்கள். இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 6-7. ஒரு நிமிஷம் ஐயா. ரோமர் 8 எத்தனை வசனத்திலிருந்து? 6-7. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதனால இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு மாம்சகர்களும் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. டோட்டல் டெப்ரவேட்டி, கம்ப்ளீட்டா. இதுக்கு ஆர்மேனியன் சொன்னாரு, உண்மைதான், மனுஷன் பாவத்தினால ரொம்ப இது பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் என்ன மாதிரி மோசமான நிலையில இருந்தாலும் அவன் தன்னுடைய சொந்த ஃப்ரீ வில் இருக்கின்றது, தன்னுடைய சுயாதீனத்தினால ஆண்டவருடைய சால்வேஷனை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனோட பேசிக் கொண்டிருக்கின்றார். பாருங்க, அதுக்கும் வசனங்கள் உண்டு, ரெண்டு புறத்துக்கும் வசனங்கள் உண்டு. இவர் கால்வின் சொன்னாரு, மனிதனால ஒண்ணும் செய்ய முடியாது, அது ஆண்டவர் கொடுத்தாலேயே ஒண்ணும் செய்ய முடியாது. ஆர்மேனியன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாரு, அவன் எவ்வளவு படு மோசமா இருந்தாலும் சரி, அவன் அந்த மனதுல இது பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஆண்டவர்
2 பேர் பேய் பிடிச்சவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தார்கள். அந்த பேய் பிசாசுகள் அவர்களுடைய மனதின் முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு தாகம் இருந்தது, ஆண்டவரே எங்களை ஹீல் பண்ணுங்க. அதை கேட்டு ஆண்டவரே, இது வேதாமத்துல கிடையாது, அந்த இன்சிடென்ட் இருக்குது, மார்க்ல அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த பேய்கள் சத்தம் போட்டு இருந்தது, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவங்கள துரத்தின பிறகு அங்க 2000 பன்றிகள் செத்தன. ஆமா. அதாவது மனிதன் எவ்வளவு கடும் மோசமாய் இருந்தாலும் அவன் உள்ளத்துல ஒரு சின்ன துரும்பளவு அணுவளவு ஃப்ரீ வில் இருக்கின்றது. புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஆமா ஆமா. இதைத்தான் நான் சொல்றேன். இது முதல் பாயிண்ட். முதல் பாயிண்ட்ல எப்படி முரண்பட்டார்கள். இப்ப இரண்டாவது பாயிண்ட் இதுக்கும் பைபிள்ல வசனங்கள் உண்டு. ஆண்டவர் ஒருவரை தெரிந்தெடுத்துக் கொண்டால் என்ன நடந்தாலும் சரி அவன் அதை விட்டு விலகவே மாட்டான். ஆண்டவர் இதுக்கு பேர் அன்கண்டிஷனல் எலெக்ஷன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டால் ஐயா, நீங்க என்ன செய்தாலும் உங்க கடைசி அவங்க கொண்டு போய் விடுவார். புரியுதா உங்களுக்கு? இது அவருடைய சாய்ஸ். இதுக்கு நீங்க ரோமர் 9ஆம் அதிகாரத்துல வாசித்தீர்கள் என்றால், அதுல ரோமர் 9ல ஆண்டவர் சொல்றாரு, நான் யார ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து கொண்டேன், ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். இதெல்லாம் அந்த இதுல இருக்கு. அதுல கொஞ்சம் வாசிங்களேன் இப்போ, ஏன்னா 9ஆம் அதிகாரம் கால்வின் இத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க அதை பார்க்கலாம். வாசிங்க 9ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததுல நிறைய இதை குறித்து பேசுறாரு. வாசிங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர விகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்களே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். பாருங்க என்ன சொல்றார் என்றால், தேவன் யூதர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இது யாருன்னா யூதர்களோட பேசுறாரு. நம்ம எப்பயும் ஆடியன்ஸ மறந்து போயிடக்கூடாது. யூதர்களோட பேசும்போது அவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் யூதர்களை, அதாவது இஸ்ரவேலர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். அது அவங்க ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ததுனால அல்ல. அது இதை நீங்க வாசியுங்கள், அடுத்த தொடர்ந்து வாசியுங்கள். ஆபிரகாமை குறித்து பேசுறார். தேவ வசனம் அவமா போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே,
அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அதப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகின்றார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதன்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாதே. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். பாருங்க, இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு கால்வின் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப கூர்மையா கேளுங்க. சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், அவர்கள் என்ன பண்ண போவார்கள்? அவர்கள் என்ன ஆனாலும் சரி அந்த தெரிந்து எடுத்துக் கொள்ளப்படுவதை அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அது அவருடைய பவர். இதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சில பாத்திரங்கள், ஒரு குயவன் தன்னுடைய பாத்திரங்கள் செய்தான், சில பாத்திரங்களை சோறு சமைக்கிறதுக்கும், இன்னும் சில பாத்திரங்கள் இவன் கால்களை கழுவுறதுக்கும் முகத்தை கழுவுறதுக்கும் பயன்படுத்துறோம் அந்த பாத்திரங்களை. ஆனா குயவனை போய் பார்த்து, நீ ஏன் இந்த களிமண்ல இந்த பாத்திரம் நீர் இப்படி செய்திருக்கிறா அதுன்னு நீங்க கேட்க முடியாது. அதே மாதிரி ஆண்டவர் ஒருவனுக்கு உண்மையிலேயே தெரிந்தெடுத்துக் கொண்டால் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? எரேமியா பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். பவுலை பார்த்து சொல்றாரு, நீ அவரே சொல்றாரு, நான் கற்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டாரு. இதுக்கு பேர் அன்கண்டிஷனல் எலெக்ஷன், அதாவது நிபந்தனை இல்லாத தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல். இது கால்வின். அடுத்த சைட்ல வருவோம், கண்டிஷனல் எலெக்ஷன். அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் பலரை செலக்ட் பண்றாரு, ஆனா இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படி அவர் உங்களை எலெக்ட் பண்ணாலும் தேர்ந்தெடுத்துக் கொண்டாலும் நீங்கள் அந்த தெரிந்து கொள்வதை விட்டு விலகிடலாம். ஆமா, இப்ப பாருங்க, அதாவது ஆபிரகாம் இதே வசனங்களை தான் வைத்த அவங்களும் சொல்றாங்க. ஆண்டவர் ஆபிரகாம தெரிந்தெடுத்துக் கொண்டார். அவர் என்ன பண்ணாரு? மாம்சத்தின்படி பிள்ளைகளை பெற்று வைச்சாரு. அவர் சொன்னாரு, நான் இந்த பிள்ளைகள் எனக்கு இவர்கள் அல்ல, வாக்கு தத்துவத்தின் மூலமாக ஈசாக்கிட்ட இருந்து வர்றேன். உண்மைதான், ஆண்டவர் மூத்தவனை செலக்ட் பண்ணாத விட இரண்டாவது செலக்ட் பண்ணாரு. ஆனால் இத குறித்து பிறகு சொல்றாரு, மனிதனிடத்துல இது கொடுத்திருக்கிறார், கண்டிஷன் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய தேர்ந்தெடுப்பிலிருந்து நீங்க விளையலாம். ஆண்டவர்
யூதாஸ்காரித்தை தெரிந்தெடுத்துக் கொண்டார். அவர் போய் என்ன பண்ணார்? அவன் போய் அவரை காட்டி கொடுத்தாரு. ஆகையினால தேவன் ஒரு காலம் ஒரு பொழுதும் மனிதனுடைய ஃப்ரீடம அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். பாருங்க, ரெண்டு புறத்திலையும் இருக்கு கண்டிஷனல் எலெக்ஷன். இது நானும் பார்த்திருக்கிறேன் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் மற்றவரையும். ஆண்டவர் உங்களை நல்லா பயன்படுத்திக் கொள்வார். ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க. நீங்க பரலோகத்தில் இருக்க மாட்டீங்க. என்னையா திருப்பி சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு பல ஊழியங்களை செய்து எல்லாம் செய்து பெரிய ஆளா மக்களுக்கு தெரிந்திருந்தாலும், உங்களால எத்தனையோ பேர் பரலோகத்துல மக்கள் வந்திருந்தாலும் அங்க ஒரு சான்ஸ் இருக்கு, நீங்க பரலோகத்துல இருக்க மாட்டீங்க. இதுக்கு காரணம் என்னதென்றா, இது அதாவது ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கின்றார் என்றால் ஊழியத்துக்கு அழைத்திருக்கின்றார். ஆனால் அந்த ஊழியத்துல என்ன உங்களுடைய விருப்பம் இருந்தாலேயே ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த கோஆபரேஷன், 2 பேரும் கோஆபரேட் பண்றாங்க. நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலையே. இல்ல இல்ல, நான் 2 புறத்தையும் உங்களுக்கு தருகின்றேன். எந்த பக்கத்துல நான் ஆர்கியூ பண்ண வேணும்னாலும் பண்ணலாம். இது நீங்க 3வது பாயிண்ட் படு மோசமான பாயிண்ட். கால்வின் என்ன சொன்னார் என்றால், ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நீங்க அவருக்குள்ள வரமாட்டீங்க. அதனால ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் சாகவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகத்தான் அவர் மரித்தார். புரியுதாயா? அதாவது யூத மக்களுக்காகவா தெரிந்து கொட்டம்? இல்ல, யாராரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இதுக்கு பேரு லிமிட்டெட் அட்டோன்மெண்ட். அதாவது குறுகிய அல்லது லிமிட்டெட். அது எல்லாருக்கும் கிடையாது, குறிக்கப்பட்டவர்களுக்கு. ஆமா, அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் சால்வேஷன். இது அவர்களுடைய இடத்துலதான் அவர் இது பண்ணாரு. பாருங்க. ஆனால் ஆர்மீனியன்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, ஆண்டவருடைய இது இருக்கின்றது, எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவர் மரித்தார், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரித்தார். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கின்றது. ஆனால் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது அவனுடைய அவன் கையில தான் இருக்கின்றது. ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் மரித்தார், எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்தார். ஆனா அந்த கிஃப்ட உங்களுக்கு தர்றாரு, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க தான் அதை அக்செப்ட் பண்ணணும். பாருங்க, 2 புறம். 4வது பாயிண்ட்,
இத நான் என்னத்துக்காக எடுத்து சொல்றேன்னு ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கு. இத நம்ம வாசிக்க போறோம். இன்னொரு என்ன சொன்னார் என்றால், இதுக்கு ஆங்கிலத்தில் கூறுவார்கள் irresistible grace, அதாவது தடுக்க முடியாத கிருபை. அதாவது ஆண்டவர் கிருபை கொடுத்தாலும் உங்களை என்ன பண்ணுவாரு, அழைத்து இது கொண்டு வர. இதை குறித்துதான் கடைசியில ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நீங்க வாசியுங்கள். கடைசியில பவுல் சொல்றாரு, யார் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியும்? அவர் இது மேக்னெட். அந்த மேக்னெட்டுக்கு மத்தியில யாரும் வர முடியாது. இது irresistible grace. ஆனால் ஆர்மீனியங்க தான் இந்த பாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரேஸ நீங்க என்ன பண்ணலாம், ரெசிஸ்ட் பண்ணலாம், தடுக்கலாம். அதுக்குள்ள உதாரணங்கள் தரலாம். இயேசு கிறிஸ்து கூட இருந்து 3 வருஷம் இருந்த யாரு, யூதாஸ் காரியர், பரிசுத்த ஆவி அவனோடு பேசினது, இருந்தாலும் அவன் என்ன பண்ணான், தடுத்தான். அதுக்கும் ஆதாரங்கள் ரோமர்ல இருக்குது. ஏன்னா அவர் தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சு சொல்றாரு, ஐயோ யூதர்கள் எவ்வளவோ தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள, அவருக்கு பதிலாக நான் சாவருக்கு நான் விருப்பமா இருக்கிறேன். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? யூதர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் ஆர்மீனியன் சொல்றாங்க. கடைசி பாயிண்ட் நான் கொடுக்க போகின்றேன். இது ஐயா சொல்லுங்க ஐயா. இது நீங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் நித்திய காலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள். யார் சொல்றது இத? கால்வின். Once saved, always saved. Once saved, always saved. நீங்க தவறி போகலாம், எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை கடைசி கொண்டு வந்து விட்டுரும். இது எப்படி என்றால், நீங்க ஒரு போட் எடுக்கிறீங்க, போட் எடுத்துட்டு இங்க இருந்து இங்கிலாந்துக்கு போறீங்க. அந்த போட்ல நீங்க போகும் பொழுது ஒரு தடவை நீங்க போட்ல போய் இருந்துட்டீங்கன்னா அங்க ரொம்ப உங்களுக்கு சீ சிக்னஸ் வரும், சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனால் கடைசியில அங்க இருந்து நீங்க ஜம்ப் பண்ண மாட்டீங்க. அந்த போட்ல இருந்தாலும் கடைசி போய் உங்களுடைய கோல் சேருவீங்க. இது ஏன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுக்க முழுக்க கிருபையின் மூலமாக ரட்சிப்பிலே வைத்துக் கொள்ளுவார். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா ஆர்மேனியன்ஸ் என்ன சொல்றாங்க என்றால், உண்மைதான், ஆண்டவர்
மனிதனை காத்துக் கொள்கிறார். ஆனால் மனிதன் எப்போதும் அவன் தவறலாம். இன்னும் உங்ககிட்டதான் கண்ட்ரோல் இருக்கு கடைசி வரைக்கும். இதை யாரும் இது பண்ண முடியாது. இந்த 5 வித்தியாசங்களை நாம இப்பொழுது கண்டோம். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நம்முடைய சபைகள் இப்போ இதெல்லாம் ஏறக்குறைய ஆர்மேனியன் சைட்ல தான் இருக்கிறாங்க. ஆமா. இப்ப நான் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை இது பண்ணலாம், ஆனா அதுலயே நீங்க இருக்க முடியாது. இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். ஏனென்றால் வேதாமம் இதை குறித்து பேசுகின்றது. நீங்க இதை வாசியுங்கள் ஐயா. இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது, வாசியுங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசியுங்கள். நீங்க விட்டதுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. இப்போ இந்த கேள்வியை கேட்பாங்க ஆக்கள். என் மனைவிட்ட நேற்று நாங்க இரவுல வாசிச்ச ஆங்கிலத்துல அவங்க இந்த கேள்வி கேட்டாங்க, இது எப்படி அந்த 2 பையன்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு? அப்படி என்னுடைய பதில் என்னவென்றால், ஆண்டவர் இதை நீங்க கொஞ்சம் ஆழமா அவங்களை கொண்டு போய் விட போகின்றி, ஆண்டவர் லூசிஃபரை கிரியேட் பண்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. லூசிஃபர் அதாவது சாத்தான் பாவம் செய்யறதுக்கு முன்னதாக அவனுடைய பேர் லூசிஃபர். லூசிஃபர் என்றால் வெளிச்சத்தை கொண்டு போகிறவன் என்றான் அதனுடைய அர்த்தம். விடிவெள்ளி என்று வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னத்திற்காக அவனை உருவாக்கினார் என்று நீங்கள் கேட்டால், தன்னுடைய மகிமையை மக்களுக்கு, தன்னுடைய குணத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான். அவன் என்ன செய்துட்டான்? பாவத்தினாலிருந்து அவன் விழுந்து விட்டான். அவன் பாவத்துல விழ வேண்டும் என்று ஆண்டவருடைய நோக்கமா? இல்லை. ஆனால் இன்னொரு கேள்வி நீங்க கேட்கலாம், லூசிஃபர் விழுவானா என்று ஆண்டவருக்கு தெரியுமா? ஆமா, தெரிந்திருக்கும். அதுல ஒரு இதுவும் கிடையாது. அடுத்தது மனிதனை உருவாக்கும் பொழுது ஏசாயா சொல்றாரு, என்னுடைய மகிமைக்காக அவனை உருவாக்கினேன். அதாவது மனிதனை உருவாக்குறதுக்கு முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆளுகையை பூமியில அன்போட பயபக்தியோட செய்ய வேண்டும். மக்களுக்கு, அதாவது மிருகங்களுக்கு, எல்லாருக்கும் தேவனுடைய அன்பு, அந்த அதுதானையா மகிமை. சுயநலமற்ற ஊழியம் அவனை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆதாமை படைப்பித்தார். அது அவருடைய நோக்கம், அது அவருடைய சித்தம். அப்ப கேள்வி, மனிதன் பாவம் செய்தான். பாருங்க, அவன் பாவம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பமா? இல்லை. ஆண்டவருக்கு தெரியுமா அவன் பாவம் செய்வான்னு? நிச்சயமாக. ஏனென்றால் அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? தீர்மானம் செய்திருந்தார். அவன் பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும்.
இத நீங்க அடுத்த விஞ்ஞானம் மெய்ஞானம்ங்கிற லெக்சர்ல நான் கொடுக்க போகின்றேன். என்ன இது பண்ணாரு, நான் இங்க ஒரே ஒரு பாயிண்ட், ஆண்டவருடைய முன்னறிவினால அவர் என்ன பண்ணியிருந்தார், ஏதாவது கோளாறு தவறாக போனால் அதை அவர் என்ன பண்ணிடுறாரு, ரிப்பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். இது எப்படின்னா, நீங்க காரை வாங்குறீங்க, வாங்கும்போது கொஞ்சம் டூல்ஸே வாங்கி வச்சுக்கிறீங்க. கார் எப்பயாவது பழுதானால் நீங்க அதை என்ன பண்ணலாம், அந்த கருவியில வைத்துக் கொண்டு அதை ரிப்பேர் பண்ணலாம். ஆதாம் தவறி போய்விட்டார். அவருடைய மக்கள் 2 பேர் இருந்தாங்க. முதல்ல காயின், காயின் என்ன ஆண்டவர் காயினை வெறுத்தாரா? இல்ல, காயின் ஒரு கொலைபாதனாக மாறிவிட்டார். பிறகு இறைவன் சேத்துங்கிற ஒரு ஆளை அவர் சூஸ் பண்ணாரு. அதே மாதிரியா ஆபிரகாமை அவர் என்னத்துக்காக சூஸ் செலக்ட் பண்ணாரு. ஆனா மக்கள் இதை மறந்து போயிடுறாங்க. ஆபிரகாமை செலக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு என்றால், உண்மையோ எல்லா தேசத்தாரும் என்ன பண்ணப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதம் என்னவென்றால் மெஸ்ஸாயா, உண்மைக்கு மூலமாக மெஸ்ஸியா, அதாவது கிறிஸ்து பிறப்பார். அதே மாதிரி இஸ்ரவேலை எண்ணத்திற்காக அவரு செலக்ட் பண்ணார் என்றால், அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய தூது போக வேண்டும். இந்த பெரிய பிக்சர் அறிவில்லாததுனால நாம என்ன பண்றோம், இடரை அடைகிறோம். இப்ப உங்களை எடுத்துக்கொள்வோம். ஐயா, ஆமாம், சொல்லுங்க ஐயா, கேட்கிறேன். உங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களை இந்த ஊழியத்துக்காக அழைத்திருக்கின்றார். ஆமென். ஆனால் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உங்களை கௌரவிக்கிறதுக்கல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆமா. உங்கள் மூலமாக மக்களுக்கு தூதை கொண்டு போக வேண்டும். என்னை ஒரு டீச்சராக அழைத்திருக்கின்றார். இது எனக்காக அல்ல, சபையை கற்றுவதற்கும் மக்களுக்கும் இது பண்றதுதான். இதத்தான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கடைசியில நானே ஆகாதவனாக மாறிட்டால் அது எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். இது என்னன்னா, இதைத்தான் உணர வேண்டும். நமக்கு நேரம் ஆகுறதுனால இந்த வசனங்களை நீங்க வாசிங்க. அடுத்த வாரம் இதை தொடர்ந்து படிப்போம். இதுல நீங்க 11ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு பெரிய வார்னிங் இருக்குது. இதை நீங்க வாசிங்க. இதுல ரொம்ப அருமையான இது இருக்குது. இதை நீங்க கொஞ்சம் வாசிங்க. இத பிரஜாதிகார பற்றி பேசுறாரு. ஓகே, அதுல அவர் என்ன சொல்றார் என்றால், ஓகே, இத 13ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புற ஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புற ஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயில் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கிறதல்லவோ.
மேலும் முதல் பலனாகிய மாவானது சுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகளை முறித்து போடப்பட்டிருக்க காட்டோலி மரமாகிய நீ அவைகளை இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறொன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவ விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மீட்டுமே சிந்தையிராமல் பயந்திரு. பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூதர்கள் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணப்படல. சிலரு சரியான கனி கொடுக்கல. நான் அவங்களுடைய கலைகளை முறிஞ்சி போட்டு புறஜாதியாரியாக உங்களை அந்த யார் இது அந்த யூத மரத்துல, அந்த ஒலிவ மரத்துல நான் ஒட்ட வச்சேன். நீ எதையும் பெருமை பாராட்டாத. இதை ஜூஸ் மோசம், அவங்க இது அதுன்னு சொல்லாத. நீ சரியா செய்யாவிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? முறித்து போடுவார். பாருங்க என்ன மெசேஜ் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படலாம். நாம் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் கனி கொடுக்காவிட்டால் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? நம்ம முறித்து போடுவாரு. நீங்க சொல்லலாம், ஐயோ நான் உமக்கா ஆண்டவரை இரவும் பகலும் வேலை செய்தேன்னு. அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது. அதைத்தான் நம்ம ரோமர் 11ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இதை வைத்துக் கொண்டுதான் ஆர்மேனியஸ் சொல்றாரு, யூ ஹாவ் எ சாய்ஸ். உனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு சாய்ஸ் இருக்குது. கல்வனும் எதை சொல்றார்? கல்வன் என்ன சொல்றார் என்றால், உண்மையான இஸ்ரவேலர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் பிரஜாதியாரும். அவர் இந்த கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை எல்லாம் ஒன்றும் சொல்லல. உடன்படிக்கை ஒன்றுதான். அந்த உடன்படிக்கை மீறினவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? புறம்பே தள்ளிவிட்டு நாம அந்த உடன்படிக்கையில சேர்றோம். ஏனென்றால் எல்லா உடன்படிக்கையிலும் ஆண்டவர் யார்கிட்ட செய்திருக்கிறார்? யூதர்களிடத்திலேயும் இஸ்ரவேலர்களோட தான் செய்தார். பிரஜாதியாரோட செய்ததே கிடையாது. இத பாருங்க, இந்த ஐடியாஸ் நீங்க இத ரொம்ப எடுத்து பார்க்கணும். நான் இதோட ஸ்டாப் பண்றேன், நேரம் ஆகுது. நான் ஒரு ஜெபத்தோட முடித்துட்டு பிற யாருக்காவது கேள்வியில் இருந்தால் நான் இதை பேசுகின்றேன். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தேன். உம்முடைய கிருபை மிக ஆழமும் ஆழமுமாய் இருக்கின்றது. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் நீ தெரிந்தெடுத்துக் கொண்ட ஆபிரகாமுடைய வித்தின் மூலமாக அவரோ இஸ்ரவேல் மரத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீர் இங்கே ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கின்ற, நாங்கள் மேட்டிமைப்பட்டு வழி தப்பி போனால் நீர் எங்களை முடித்து போடுவீர். ஆண்டவரே, அது ஒரு பயங்கரமான காரியம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை போதித்து நாங்களே தாதவர்களாய் இராதபடி எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஆராய்ச்சி செய்து அதில் ஏதாவது கேடு
இருக்கின்றதா என்பதை நீர் வழி நடத்தியலாம். ஆமையா. பிதாவே, இந்த நேரத்துல இந்த பாடங்களை படிக்கும் பொழுது முழுக்க அவர்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான், நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கின்ற. ஆமாண்டவரே. அதே நேரத்துல உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளலாம், அதை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ளலாம், எப்பொழுது வேணாலும் செய்யலாம். நீர் எங்களுடைய சுதந்திரத்தை நீர் எடுத்துக்கொள்ளவில்லை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, நான் இன்றைக்கு உங்களுக்கு 2 விதமான கருத்துக்களை எடுத்து சொன்னேன். ஆமென், அருமையா இருந்தது. இது குழப்படியாக இருக்கலாம் சிலருக்கு. ஆனால் ஒரு வாத்தியார் ஒரு டீச்சர் 2 பக்கத்தையும் எடுத்து சொல்லணும். ஆமா, அப்படி இல்லைன்னா நீங்க டீச்சரா இருக்க முடியாது. இது நல்ல ஒரு தியரி ஐயா. திரும்ப சொல்லுங்க. வாத்தியார் 2 கருத்துக்களையும் மாணவர்கள், அதாவது மாறுபட்ட 2 கருத்துக்களையும் எடுத்து சொல்லி அதுல என்ன அந்த 2 கருத்துக்களுக்கு ஏன் இந்த கருத்துக்கு இவர்கள் இது கொடுக்கின்றார்கள், அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த கருத்துக்கு என்ன சொல்றாங்க, இந்த 2 பக்கத்தையும் நீங்க அறிந்திருக்க வேண்டும். ஆனா நீங்க நீங்க தெரிந்தெடுத்துக்கணும். அதுதான். அதாவது இது நாம் இந்த மனப்பான்மை நம்மிடத்துல இருந்தா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமாம், ஆமாம், அது சரி இது பிழை என்று சொல்ல மாட்டோம். அதாவது வாத்தியார்கள், டீச்சர்ஸ் 2 மாணவர்களுக்கு 2 விதமான கருத்துக்களையும் அவர்கள் உள்வாங்கிறதுக்கு, அவர்கள் அதை எடுத்துக்கொள்வதற்கு கொடுக்கணும். அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் எந்த கருத்து தாங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் என்று. அப்படித்தானே ஐயா? ஆமா, அதுதான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அதேதான் இப்ப நீங்க சரித்திரத்துல அல்லது விஞ்ஞானத்துல எல்லா இடத்துலயும் சொல்லும் பொழுது தியரிஸ், இந்த தியரி இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இதுக்கு இவரோட இந்த ஆதாரங்களை வைத்து இப்படி சொல்றாங்க, இதுக்கு இந்த ஆதாரங்களை வைத்து சொல்றாங்க. ஆனா என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இதை நான் 3ஐயும் எடுத்து சொல்ல வேண்டும். இது நல்ல வித்தியாசமான ஒரு உண்மையில எனக்கும் இன்றைத்தான் அது தெரியுது. டீச்சர்ஸ் போதர்கள் டீச்சர்ஸ் கற்பித்த சில வீடியோக்களை ஆடியோக்களை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் பேசும்போது திஸ் இஸ் த ரைட் என்று சொல்லி அவர்கள் தாங்கள் சொல்வது சரி என்று அங்கு எடுத்து அடித்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்றது இன்றைய நாளில் எனக்கு உண்மையில ஒரு சரியான தராதரம் உள்ள ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறது. இப்படித்தான் ஆசிரியர்களுக்கு அவர்கள் ட்ரைனிங் ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கிறாங்களா? அப்படியா ஐயா? இப்படித்தான் நீங்க நீங்க எந்த செமினரிக்கு போனாலும் சரி, கேத்தலிக் செமினரி போனாலும் சரி, புராட்டஸ்டன்ட் செமினரி போனாலும் சரி, பெண்டிகாஸ்டல் செமினரி போனாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் அவங்க எடுத்து சொல்லும் பொழுது அதுல எத்தனை விதமான ஒப்பீனியன்ஸ், அபிப்பிராயங்கள் உண்டு. அது அவங்க என்ன ஆதாரங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுகின்றாரோ இதை நீங்க அறிந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இந்து மக்களோட பேச வேண்டும் என்றால் அவர்கள் என்ன நினைக்கின்றாரோ, என்ன அவர்களுக்கு உண்டுங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இது இருந்தாதான் நமக்கு டாலரன்ஸ். நம்ம சண்டை பிடிச்சு ஆட்களை கொலை செய்ய மாட்டோம். இப்ப கேல்வின் இருக்கிறார, இது யாரும் கேள்வி கேட்காதனால அவன் கேல்வின் நல்ல மனுஷன், நல்ல ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார், அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு.
சில நேரத்துல இப்படி சொல்லுவாரு, பல நேரத்துல. ஏன்னா இது நாம் எல்லாரும் மனிதர்கள், நம்முடைய குறுகிய அறிவுல ஆண்டவருடைய தன்மையை நாம பார்க்க போகின்றோம். சில நேரத்தில் நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்துல இந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய பெயர் செய்வார். ஸ்பெயின்ல இருந்து ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர், அவரை அங்க துரத்தி விட்டாங்க. ஏனென்றால் அவர் திருத்துவத்தை நம்பல. அதுக்கு எதிரியா இந்த 3 நாம சொல்லுங்க பிதா குமார் அதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு விரோதமாக எழுதினார். அதே நேரத்துல குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு இந்த 2ஐயும் வைத்து எழுதினாரு. ஓடி எங்க வந்தார் என்றால் எங்க இதுக்கு சுவிட்சர்லாந்துக்கு கால்வினுக்கு அவர் காகிதங்கள்லாம் எழுதினாரு. கால்வின் என்ன புரோட்டஸ்டன்ட் இந்த திருத்துவமானது அதான் 3 திருத்துவத்துல அவர் நம்பிக்கை உண்டு. கால்வின் அதுல அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா அந்த ஜெனீவா அந்த இதுல இவரு இது பண்ணிட்டாங்க. இந்த வைத்தியர் எங்க அவரு ஒரு புராட்டஸ்டன்ட் மனுஷன், அவர் திருத்துவத்துக்கு விரோதமா எழுதியிருக்கிறதுனால இந்த மனுஷன் வேதாந்தத்துக்கு மறுக்கின்றவர், இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை எரிச்சு போட்டாங்க. ஐயா எங்க ஸ்பெயின்லயா? ஐயா இல்ல, பிரான்ஸ்ல இல்ல, சுவிட்சர்லாந்துல. கால்வின் என்ன பண்ணாருன்னா சரின்னு ஒத்துக்கொண்டாரு. எதை சரின்னு ஒத்துக்கொண்டாரு? அவனை எரிக்கிறதுல ஒரு குற்றம் கிடையாது. அப்ப இவருக்கும் கத்தோலிக்க அந்த குருமார்கள் அவங்களை எரிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இது எப்படி என்றால், அதாவது அவர் சொல்லியிருக்கணும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனா அதுக்காக உங்களை எரிக்கணும்னு நான் சொல்றது அது பெரிய தப்பு. அது மனித படுகொலை அல்ல? ஆமா, மனித படுகொலை. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சில வேதாந்தத்தை பற்றி சொல்லித்தரேன், சிலதை நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டா உங்களை கல்ல விட்டு நான் எரிஞ்சு கொலை செய்யணுமா? கேள்விக்காக வந்திருந்தால் மீண்டும் அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை மீண்டுமாக நாங்கள் எடுக்கிறோம். அழைத்தவர்கள் ஒரு நிமிடமாக அழைப்பில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேள்விக்காக இருந்தால் மீண்டுமாக அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, சொல்லுங்கள் ஐயா. மிக இன்ட்ரெஸ்டாக நான் சொல்றேன். அதாவது இந்த டாலரன்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. இதே இதுதான் மார்ட்டின் லூத்தர்கிட்டையும் இருந்தது. அவர் முதல்ல போய் என்ன பண்ணாரு, யூதர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, இது பண்ண அவங்க ஏற்றுக்கொள்ளல இயேசுவ. பிறகு அவர் எழுத ஆரம்பிச்சார். ஐயா அவருடைய இல்லங்களை எரிக்க வேண்டும், அது இது கண்ட விடையெல்லாம் எழுதி வச்சாரு. ஆமாம், அதான் அந்த ஒரு சில கருத்து இருக்கிறது. ஹிட்லர் வந்த பிறகு அதை அவர்கள் கடுமையாக போட்டிருக்கும் போது ஹிட்லரு மார்ட்டின் லூத்தருடைய புக்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டதை அவர் எடுத்து கேட்டார், படித்துக் கொண்டார். அதன்படி அவர் அதை கடுமையாக இதனால்தான் இதை நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மனிதனுக்கு மத உரிமைங்கிற அந்த இது முதல்ல அங்க கொண்டு வந்தது யார் என்றால் ராஜாஸ்ன்னு சொல்லிட்டு எங்க 17வது நூற்றாண்டில அமெரிக்கால கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்க எதையும் நம்பலாம், அது உன்னுடைய உரிமை, இறைவன் கொடுத்த உரிமை. அதுதான் கனடாவிலையும் போய் இருக்குது. மத உரிமை உங்களுக்கு உண்டு. என்னுடைய நான் நம்புற மாதிரி நீ நம்பவில்லைன்னா அதுக்காக உன்னை கள்ள விட்டு நானு
எரியக்கூடாது. இந்த கான்செப்ட் இது நான் இப்ப சொல்றது மக்களுக்கு விரும்ப மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள். இதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்க டொராண்டோவிலேயே இந்து மக்கள், நம்முடைய உங்க ஆட்கள் ஒரு எத்தனையோ கோயில்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு அழகான ஒரு கோயிலையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமா. இப்ப என்னிடத்துல எத்தனையோ பேர் நல்ல கிறிஸ்தவர்கள் என்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஆமா, இந்த மக்கள் என்ன நம்ம ஊர்ல இருந்து வந்து இவங்க தங்களுடைய இந்த அந்நிய தெய்வர்களுக்கெல்லாம் கோயிலை கட்ட வச்சிருக்காங்க. அரசாங்கம் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இது ஒரு கிறிஸ்தவ நாடு அல்லவா? நாம எப்படி இவங்க எல்லாம் அனுமதிக்க கூடும்? நீ கேட்டு இருக்காங்க. நான் என்ன அவனுக்கு கோயில் கட்டுறதுக்கு உரிமை இல்லையா? இந்துக்கு கனடாவில கோயில் கட்டுவதற்கு உரிமை இல்லையா? எப்படி கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாடுகளில வந்து சர்ச்சஸ் கட்டுறாங்க, அவர்களுக்கு நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் அவர்களுக்கு கட்டுறதுக்கு நாம உரிமை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுதானே மத சுதந்திரம். இதனால என்னால கோபப்படுறாங்க. இது நான் சில நேரத்திலே நான் சொல்லி இருக்கின்றேன், உங்களுக்கு இப்போ உங்களுடைய மத உரிமையை ஒருவன் மீறினால், அதாவது ஒரு தராவிட்டால், நான் அதற்காக போராடுவேன். அது தப்பிதமா இருந்தாலும் கூட நான் போராடுவேன். காரணம் என்றால் அவர்கள் உங்களுடைய உரிமையை அவர்களால எடுத்துக்கொள்ள முடியாது. உதாரணமா சொல்றேன், இப்ப நீங்க இப்ப நீங்க ஒரு முஸ்லிமா இருந்தா வெள்ளிக்கிழமை நீங்க மசூதிக்கு போய் தொழ வேண்டியது. அப்ப நான் தடுக்கின்றேன், இல்லையா நான் எங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க மசூதிக்கு போக வேண்டியது, நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் இது பண்ண வேண்டும். அவர் சொல்றாரு நான் வர முடியாது, ஏன்னா எனக்கு அந்த மசூதியில அந்த குறிப்பிட்ட நேரத்துல போய் தொழிலை செய்ய வேண்டும். அந்த மாதிரி அவருக்கு அந்த ஆளுக்கு உரிமையை நீங்கள் மறுத்து விட்டால் அது தப்பு. அதுக்கு நீங்க அகாமடேட் பண்ணணும். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க நம்புவீங்களா? இல்ல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் வெள்ளிக்கிழமை போய் தொழில் செய்ய எனக்கு அதை பற்றி பெரிய கவலை கிடையாது. அந்த மனிதன் தன்னுடைய மதத்தின்படி தொழுகை செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பொறுமையோட அந்த உரிமையை அவனுக்கு தர வேண்டும். அது கடவுள் கொடுத்த உரிமை. இப்ப நான் பேசுறது அண்ணா இதுவா இருக்கும், என்னடா இவன் இந்த மாதிரி தத்துவத்தை பேசுவான். இப்ப இதேதான் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. ஆனா நம்ம சர்ச்சஸ், நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த பரமண்டல ஜபம் வேண்டாம்னு சொல்றாங்க. சரி, அப்ப நான் அதே கேள்வி கேட்டேன், இந்த பரமண்டல ஜபம் இல்லாம அங்க ஓ சரஸ்வதினு ஒரு பாட்டு கட்டிங்கன்னா அதை நீங்க விருப்பப்படுவீங்களா? ஓ இல்ல, அதெல்லாம் எனக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். அப்ப அதே உரிமையை அவனுக்கும் தர வேண்டும் அல்லவா? இப்ப நீங்க ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் அல்லது ஒரு கிறிஸ்தவன் அல்லாத அல்லது ஒரு இந்துவா இருந்தா உங்களுக்கு அந்த பரமண்டல ஜபத்துல நம்பிக்கை கிடையாது.
அதை எப்படி நீங்க ஒரு பொதுவான பள்ளிக்கூடத்துல பிரேயர்ல நீங்க செய்ய முடியும்? இதோட நான் நிறுத்துகின்றேன். ஆமாம் ஐயா, அருமையான நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு சப்ஜெக்ட் 7வது பகுதி ஹெவியா தான் இருக்கிறது. இதை மீண்டுமாக நான் கூட ரிவைன் பண்ணி திரும்பமாக நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே விதமாக கேட்டுக்கொண்ட மக்களும் நீங்கள் மீண்டுமாக அதை உங்களுக்கு விளக்கம் தேவை என்றால் மீண்டுமாக ரிவைன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் எந்த நேரமும். அது மாத்திரமில்லை, இந்த எபிசோடுகள் கூடுதலாக இப்பொழுது ஃபேஸ்புக்கில் அநேக மக்கள் பார்க்கக்கூடியதாக வழிகளை ஆண்டவர் திறந்திருக்கிறார். நேரடியாக லிங்க் கொடுத்துட்டார்கள் ஜூ ஸ்ட்ரீம் ஃபேஸ்புக்குக்கும். அது மாத்திரமில்லை, ட்விட்டர்லேயும் இது வேகமாக இந்த வேதாம கல்லூரியினுடைய சப்ஜெக்டுகள் பாடங்கள் போய்கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தவர்களும் நீங்கள் எமது வல்லமையின் அலைகளுடைய ட்விட்டரில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், ஃபாலோ அப் பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, ஃபேஸ்புக்கோட இணைந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு எல்லா சோசியல் மீடியாக்கள் கூடவும் இந்த பாடங்களை, இந்த கல்லூரியை நாங்கள் இலவசமாக கத்தர் கொடுத்த எங்களுக்கு இந்த மகிமையான இந்த பாடங்களை நாங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம். ஐயா சொன்ன மாதிரி இது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரம்தான். அவர்களுக்கு இது சரியாப்பட்டால் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ள விடுவதும் அவருடைய கையில் உள்ளது. என்னால் மீண்டுமாக உறுதியாக சொல்வது, சுயாதீனம் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதாவது எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ள விடுகிறதும் எங்களுடைய கருத்தில் இருக்குது. ஆனால் அனுப்ப வேண்டியது எங்களுடைய அவருடைய சித்தத்தின்படி இந்த கருவியாக எங்களை பாவிக்கிறபடியால் அனுப்ப வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் அனுப்புகிறோம். அருமையான ஜெபத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்தார் ஐயா. கேள்விகள் வரவில்லை. அதனுடைய நாங்கள் நிறைவு கொண்டுள்ளோம் ஐயா. வேற ஏதாவது நீங்க சொல்ல இருக்கிறீங்க? வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வாரம் என்ன செய்ய போகின்றோம் என்றால் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 3 அதிகாரமே ஒரே மூச்சில நீங்க வாசிக்கணும். ஆஹா, 3 அதிகாரங்களே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படியா? சரி, திரும்ப சொல்லுங்க. வாசித்து 9, 10, 11 ஐயா. ஆமா, இந்த 3 அதிகாரங்களையும் நீங்க முழுக்க ஒரேடியா வாசித்து பிறகு நான் கேள்வியை கேட்போம். நீங்க என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்க எங்கேயாவது நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆயிடுது? கெட்டு போகுது. அதாவது இதுல 3 பெரிய குறைகளை நீங்கள் காணலாம். நம்பர் 1, மக்கள் அந்த சந்தர்ப்பத்துல எந்த சந்தர்ப்பத்துல சொன்னாரு அதுக்கு 10 வசனங்கள் முந்தியும் 10 வசனங்கள் பிந்தியும் வாசித்தால் அதனுடைய முழு விளக்கம் தெரியும். அந்த இதை அவர்கள் அறிய வேண்டும். நம்பர் 1, எந்த சந்தர்ப்பத்துல இதை சொன்னார். 2வது பால் கோட் பண்றாரு நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்து. அந்த பழைய ஏற்பாட்டுல எந்த இடத்துல அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அது யாருக்கு சொல்லப்பட்டன, என்ன கருத்தோட சொல்லப்பட்டன, நாம் அதை அறிய வேண்டும். ஏனென்றால் அவர் பேசுகின்ற மக்களுக்கு அந்த காலத்துல நல்லா தெரியும். ஏன்னா அவர் மோசையை குறித்து பேசும் பொழுது பார்வோனை குறித்து பேச அவங்களுக்கு தெரியும். நமக்கு இது தெரியாது. அதனால நம்ம அங்க போய் எந்த சூழ்நிலையில இந்த வசனங்கள் அங்க கோட் பண்ணப்பட்டது அதை இவர் கோட் பண்றாருன்னா அதனுடைய விளக்கம் முழுவதுமாக தெரியும். 2க்கும் உள்ள தொடர்புகளும் தெரியும். 2க்கும் தொடர்பு. முதல்ல இது நமக்கு எந்த சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆடியன்ஸ் யாரு, என்னன்னு முழுக்க நீங்க வாசிக்க வேண்டும். 2வது பழைய பாட்டுல ஒரு கொட்டேஷன் வந்தா அதனுடைய அர்த்தம் என்ன, அது எப்போது சொன்னார், என்ன சொன்னார், அது எந்த வகையில இவர் பயன்படுத்துகிறார். 2வது. 3வது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கருத்துக்களை புழுத்தக்கூடாது. இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிச்சு
இன்றைக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு அதுல புகுத்தக்கூடாது. இந்த மூன்றாவது பெரிய மிஸ்டேக். இந்த வசனம் இதுதான் நான் சொல்லுது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கு இது இப்படிதான் நடக்குதுன்னு இல்ல. இன்றைக்கு நடக்கிறது அன்றைக்கு நடக்கவில்லை. இன்றைக்கியா ஒரு திருடன் உங்க வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு தெரியாது. பழைய காலத்துல திருடன் வந்தா அவன் புடம் விட்டு அவங்களை இது பண்ணிடுவான். முதல்ல அவங்களை கட்டி அடிச்சு நொறுக்கி இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் எடுப்பான். இன்றைக்கு இருக்கிறவ சாதாரணமா திருட வந்தா நீங்க போன வேணா அவன் வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு அவன் போயிடுவான். உங்களுக்கு தெரியாது. அப்படி வந்தாலும் நீங்க அவன் நேரடியா இது பண்ணாதான் உங்களுக்கு இது பண்ணுவான். அதான் நான் என்னத்தை சொல்றேன்னா, இந்த காலத்துல எப்படி மக்கள் திருடுவார்களோ அதே மாதிரி பழைய காலத்துல அவங்க திருடவில்லை. அது அவருடைய வித்தியாசமா இருந்தது. அதனால உங்களுடைய இன்றைக்கு இருக்கின்ற உங்களுடைய சொந்த கருத்துக்களை அவங்க புகுத்தக்கூடாது. அதுல புகுத்துனீங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. இந்த 3 மிஸ்டேக்ஸ். நம்பர் 1, சர்க்கம்ஸ்டான்சஸ் மறந்து போயிடும். ஓல்டு டெஸ்டமென்ட் கொட்டேஷன்ஸ் வந்தா அது எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருந்ததுன்னு பார்க்க வேண்டும். 3வது நம்முடைய சொந்த அபிப்பிராயங்களை அதுல புகுத்தக்கூடாது. இதுதான் இதை சொல்லுது. அதனாலதான் உண்மைய பார்க்க போனா வேதாமம், முழு வேதாமம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டையும் இணைத்தும் முழுக்க வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த முழு வேதாமம் ஒரே ஒரு மேய்ப்பனால்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ நீங்க ஸ்கிரிப்சர்ஸ் வேதாமத்தை நீங்க வாசிக்கின்றது, அவைகள் என்னை குறித்துதானப்பா சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வசனமும் அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி. அத ஒருவர் நல்லா சொன்னாரு, அந்த வசனத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து கதவை திறந்து பாக்குறாராம். நாம வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துல நம்ம தட்டணும். தட்டினீங்கன்னா இயேசு கிறிஸ்து நீங்க பாப்பீங்க. சரியா? நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் சந்திப்போம். நான் உங்களோட பிறகு தனியா பேசுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்களும்.